பையும் பையும் கேன்சல் ஆயிரும். ஆர்பி ஸ்கொயர் பை ஆர்ஏ ஸ்கொயர். அப்போ ஆர்பி ஸ்கொயர் பை ஆர்ஏ ஸ்கொயர்ங்கிறது என்னது? ஆர்ஏ பை ஆர்பி. நம்மளுக்கு என்ன வேணும்? தலைகீழ வேணும். ஆர்ஏ பை ஆர்பி வேணும், தலைகீழ பண்ணுதோம். அப்போ ஆர்ஏ ஸ்கொயர் பை ஆர்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்பி பை ஆர்ஏ. ஆர்பி பை ஆர்ஏ. ஆர்பி பை ஆர்ஏ அளவு 1/3 ஈக்குவல் டு 1/3. அப்போ ஆர்ஏ ஸ்கொயர் பை ஆர்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3. ஆர்ஏ பை ஆர்பிங்கிறது ஈக்குவல் டு 1/√3. 1/√3. அப்போ ஆன்சர் என்னது? 1/√3. இந்த மாதிரி ஒன் வேர்ட் சம்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எழுதி செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ ரஃப்ல செய்யலாம். ஆனால் கரெக்டாக என்ன எழுந்தா தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் செஞ்சிருப்போம். கிவன் எழுதி ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இங்கே தேவையில்லை. நமக்கு இந்த ஆன்சர் மட்டும்தான். அதெல்லாம் ரஃப்ல அதை செஞ்சு பார்த்தா தான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதனால உனக்கு ரஃப்ல செஞ்சு அதை செஞ்சு பார்த்துக்கலாம். 7th sum. A wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. ஒரு ஒயர் இருக்கு, அதோட பவர் சப்ளை, அதோட 230 வோல்ட் பவர் டிசிபேஷன் அந்த அளவு P1. சப்போஸ் the wire is cut into 2 equal pieces. அதே ஒயரை 2 ஈக்குவல் பாதியா நினைச்சிடும், பிரிச்சிருந்தோம். and connected parallel to the same power supply. 2 நினைச்சிடும் அந்த பவர் சப்ளைக்கு பேரலா கனெக்ட் பண்ணிருந்தோம். In this case, power dissipation is P2. Now we have to find P2 by P1. அதாவது 230 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டுடன் இணைக்கப்பட்ட கம்பியின் திறன் இழப்பு P1. அக்கம்பியானது என்ன செய்யற இடத்துல இங்கு சமமான பகுதிகளாக வெட்டப்பட்டு இரு துண்டுகளையும் பக்க இணைப்பில் அதே மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. பக்க இணைப்பில் இந்த மாதிரி பக்க இணைப்பில் இணைச்சு இணைச்சிடும், மின்னழுத்தத்தில் இணைச்சிருந்தோம். இப்போ உள்ள திறன் இழப்பு வந்து P2. இப்போ P2 by P1 கண்டுபிடிக்கணும். சரி, இனிஷியல் பவர் டிசிபேஷன் அளவு P1. முதலில் உள்ள திறன் இழப்பு வந்து P1. இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல உள்ள மின்தடை நம்ம ஆர்னு வச்சுக்கிட்டோம். ஆர் P1 proportional to 1/R. P is equal to V square by R னு பார்த்தோம். அதில் V கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதனால V square by R. B proportional to 1/R. So P1 proportional to 1/R. இன்னும் அடுத்த கேஸுக்கு வரும். அந்த ஒயரை என்ன பண்ணிருந்தோம்? 2 பகுதியாக என்ன செஞ்சிருந்தோம்? கட் பண்ணிருந்தோம். It cuts into 2 pieces and connected parallel to each other. அப்போ R/2 R/2 கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் பேரலா. இப்போ இதோட தொகுபையின் மின்தடையை கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. So 1/Rp is equal to 1/R1 தலையிடப்படணும். 2/R plus 1/R2 2/R. அதில் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம், ஆரக்கில் எடுத்துக்கிட்டோம். மேலே 2 plus 2 4 4/R. 1/Rpங்கிறது என்னது? 4/R. So P2 proportional to 1/Rp. 1/Rp எவ்வளவு? 1/R. 4/R. So P2 proportional to 4/R. ரெண்டையும் டிவைட் பண்ணிடுறோம். P2 by P1 is equal to 4/R. P2ங்கிறது 4/R by P1 1/R. by 1/R போது இன்ட்டு போடும்போது தலையில போட்டலாம். 1/R தலையில போட்டலாம். R/1 R கேன்சல் ஆயிரும் 4. So P2 by P1 is equal to 4. P2 by P1 is equal to 4. அடுத்து 8வது சம். In India, electricity is supplied for domestic use at 220 volt. இந்தியாவில் என்ன பண்றோம்? Electricity is supplied at 220 volt. It is supplied at 110 volt in USA. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவில் 110 வோல்ட்டா சப்ளை ஆகுது. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ 60 வோல்ட் பல்ப், ஒரு பல்ப் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார் யூஸ் இன் இந்தியா இஸ் ஆர். அதாவது ஒரு பவர், அதோட ஒரு பல்ப் இருக்கு, அதோட திறன் அளவு 60 வாட், பவர் அந்த அளவு 60 வாட், அதோட ரெசிஸ்டன்ஸ் இந்தியாவில் எவ்வளவு? ஆர். தென் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 60 வாட் பல்ப் ஃபார் யூஸ் இன் யூஎஸ்ஏ எவ்வளவு இருக்கும்? அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்தியா வந்து அமெரிக்கா. இன் இந்தியா நம்ம எல்லாமே சஃபிக்ஸ் ஐன்னு போட்டுக்கிடுவோம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. அமெரிக்காவுக்கு ஏன்னு போட்டுக்கிடுவோம். விஐ அளவு 220 வோல்ட், இந்தியாவில் வோல்ட் அந்த அளவு 220 வோல்ட், பவர் அந்த அளவு 60 வாட், ஆர் அளவு ஆர், ஆர்ஐ ஈக்குவல் டு ஆர். அமெரிக்காவுக்கு வரும். அமெரிக்காவில் விஏன்னு வச்சுக்கிடுவோம். விஏ அந்த அளவு 110 வோல்ட். இந்தியாவில் வீடுகளின் பயன்பாட்டில் 220 வோல்ட், அமெரிக்காவில் அளவு 110 வோல்ட், அமெரிக்காவில் 110 வோல்ட். அப்போ விஏஸ் ஈக்குவல் டு 110 வோல்ட். பவர் வந்து ஒரே அதே பல்ப் தான், அதுதான் அங்கேயும் 110 தான், அமெரிக்காலையும் அதே இந்தியாலையும் 60 வாட் தான், அமெரிக்காலையும்
60 வாட் அதே பல்பு தான். அப்போ அதோட திறன் அளவு PA வந்து 60 வாட். அப்போ திறன் வந்து சமம். RA கேட்டது, RA தான் கண்டுபிடிக்கணும். சரி, திறனுக்கு ஃபார்முலா என்ன? P is equal to V square by R. So PI is equal to VI square by R. PA is equal to VA square by RA. ரெண்டுமே ஈக்குவல். அப்படின்னா திறன் ஈக்குவல். PI is equal to PA. அப்போ VI square by R is equal to VA square by R. VI substitute பண்ணலாம். 220 into 220 by R is equal to 110 into 110 by RA. RA தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 110 இந்த 220 கேன்சல் ஆயிடும் 2. இந்த 110 220 கேன்சல் ஆயிடும் 2. 2 2s are 4ன்னு வரும் இங்க. அப்போ 4 by R is equal to 1 by RA. RA தான் வேணும். RA எங்க கொண்டு போயிரு, R எங்க கொண்டு வந்துட்டோம்னா R இங்க வந்துடும், 4 கீழே வந்துடும், R by 4. இதை சிம்பிளிஃபை பண்ணிரு. RA is equal to R by 4. நீ உனக்கு எந்த மெத்தட்ல சிம்பிளிஃபை பண்ணா RA எவ்வளவு வந்துடும், R by 4. So that is the answer. அடுத்து 9th sum. சம்ம வாசித்துக்க. In a large building, there are 15 bulbs of 40 watt, 5 bulbs of 100 watt, 5 fans of 80 watt, and 1 kilowatt are connected. The voltage of electric mains is 220 volt. The maximum capacity of the main fuse of the building will be. அந்த பில்டிங்கோட மெயின் ஃபீஸ் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டு. அதாவது ஒரு பெரிய கட்டிடத்தில் 40 வாட் மின் விளக்குகள் 15, 100 வாட் மின் விளக்குகள் 5, 80 வாட் மின் விசிறிகள் 5, 1 கிலோவாட் மின் சூடேற்றி 1 ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. மின் மூலத்தின் மின்னழுத்தம் 220 எனில் கட்டிடத்தின் மைய மின் உருகியின் அதிகபட்ச மின்னோட்டம் தாங்கும் அளவு என்னன்னு கேட்டேன். இப்போ நம்மளுக்கு டோட்டல் பவர் என்னன்னு முதல்ல கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்றோம், 40 வாட்ஸ் எத்தனை யூஸ் பண்றோம், 15. இப்போ 15 into 40 பிளஸ் 5 பல்பு 100 வாட், 5 into 100, 5 ஃபேன் 80 வாட், 5 into 80, ஒரு ஹீட்டர் 1 கிலோவாட். கிலோன்னு எவ்வளவு சொல்லியிருக்கேன், 1000. அப்போ 1 into 1000 இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 15 நாங்க 60, 600, 500, 5 into 100 500, 8 40, 400, 1 into 1000 1000 இவ்வளோத்தையும் கூட்டணும் அப்படின்னா 2500 வாட். இதான் மொத்த பவர். இப்போ நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். கரண்ட் எவ்வளவு போகலாம் அப்படி ஆம்பியர் கண்டுபிடிக்கணும். P is equal to VI, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P is equal to VI, I is equal to P by V. I is equal to P by V. P அளவு 2500, 2500 by 220, 0 கேன்சல் ஆயிரும். டிவைட் பண்ணா 11.3 ஆம்பியர். நம்ம ஃபிராக்ஷன் எழுத முடியும், ஹோல் நம்பரா மாத்திருந்தோம். ஸோ 12 ஆம்பியர். ஸோ இந்த ஃபியூஸ் அப்போ எவ்வளவு இருக்கு விஸ்டாண்ட் பண்ணணும், 12 ஆம்பியர் என்ன செய்யணும், தாங்கணும். அடுத்து 10வது கணக்கு. There is a current of 1 ampere in the circuit shown below. What is the resistance of P? The resistance value கேட்டிருக்கு. இதுல போகக்கூடிய கரண்ட் அளவு 1 ஆம்பியர். அது ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். பின்வரும் மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் மின்தடையின் மதிப்பு என்ன, ஆர் கண்டுபிடிக்கணும். சரி, இதுல நம்ம என்ன செய்றோம், இதை என்ன அப்ளை பண்ண போறோம், கிர்ச்சாஃப் விதி, க்ளோஸ் சர்க்கியூட். இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். 3 ஓம். இதுல போகக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம ஐன்னு வச்சுக்கிட்டோம். 3I பிளஸ் 2.5I. இது P into I. PI is equal to 9. I வந்து எவ்வளவு, இரண்டே கூட்டிருந்தோம். 3I plus 2.5I, 5.5I plus PI is equal to 9. I வந்து 1 ஆம்பியர். அப்போ ஐக்கு பதில் 1 போட்டோம்னா 5.5 plus P is equal to 9. P is equal to அந்த 5.5 இங்க வந்துடும். 9ல இருந்து 5.5 கழிச்சாச்சுன்னா 3.5 ஓம். அப்போ பியோட மதிப்பளவு 3.5 ஓம். அதான் ஆன்சர். 11. What is the current drawn out from the battery? மின்கல அடுக்கிலிருந்து வெளிவரும் மின்னோட்டத்தின் மதிப்பு I கண்டுபிடிக்கணும். I is equal to V by R. நம்ம ஓம் விதி. V is equal to IR. எல்லாம் ஞாபகம் வச்சுக்க. V is equal to IR ஞாபகம் வச்சுன்னா I கண்டுபிடி. I is equal to V by R. இப்போ V தெரியும். எத்தனை வோல்ட், 5 வோல்ட் கொடுத்தாச்சு. என்ன வேணும், R கண்டுபிடிக்கணும். R என்ன இணைப்புல இணைச்சிருக்கு, ஒரு 3 மின்தடைய பக்க இணைப்புல இணைச்சிருக்கு. 3 மின்தடையோட மதிப்பளவு 15 ஓம், 15 ஓம், 15 ஓம். அப்ப நமக்கு தொகுப்பையின் மின்தடை எப்படி கொண்டிருக்கலாம், 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So 1 by RP is equal to 1 by 15 plus 1 by 15 plus 1 by 15. 15 காமன் எடுத்துட்டோம்னா 1 plus 1 plus 1 3.
3/15. Rp is equal to 15/3. Rp is equal to 15/3. தலைகீழ வந்துரும். 15 3 அளவுத்தா 5. சரி 15/3 அப்படியே வச்சுக்கிட்டு 15/3 5 போட்டுக்கலாம். 15/3 அதை கொண்டு I is equal to V/R. V வந்து 5 into 3/15. 3 15 15 15 கேன்சல் ஆயிரும் 1 ஆம்பியர். So I is equal to 1 ampere. சரி அடுத்து 12வது சம் பார்க்குறோம். The temperature coefficient of resistance of a wire is 0.00125 per degree Celsius. At 20 degrees Celsius, its resistance is 1 ohm. The resistance of the wire will be 2 ohm at. ஒரு கம்பியின் வெப்பநிலை மின்தடையின் அளவு 0.00125 பெர் டிகிரி செல்சியஸ். 20 டிகிரி வெப்பநிலையில் கம்பியின் மின்தடை 1 ஓம் எனில் எந்த வெப்பநிலையில் அதன் மின்தடை 2 ஓம். இப்போ எந்த வெப்பநிலை அது 2 ஓம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். சரி ஆல்பா கொடுத்துருக்கு எழுதிக்கிட்டோம். T0 வந்து 20 டிகிரி, R0 வந்து 1 ஓம், RT வந்து அளவு 2 ஓம், RT அளவு 2 ஓம், T கண்டுபிடிக்கணும். சரி ஃபார்முலாக்கு வரும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு RT minus R0 by R0 into T minus T0. என்ன பண்ணணும்? T minus T0 நம்ம T தான் கண்டுபிடிக்கணும். அதான் அங்க ஒளிய வளர்ந்துரு. T minus T0 ஆல்பா அங்க வளர்ந்துரு. அப்போ RT minus R0 by ஆல்பா R0 நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். RTங்கிறது 2 minus 1. ஆல்பா தெரியும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். R0 வந்து 1 போட்டோம். 2 minus 1 by 0.000125. இதை டிவைட் பண்ணோம்னா 800 வரும். டிவைட் பண்ணி பார்த்துக்க, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா 800 வரும். அப்போ இங்க T0 அளவு 20 அது தெரியும். T minus 20. T is equal to இந்த minus 20 இங்க வரும்போது plus 20 ஆயிரும். அப்போ 800 plus 20 820 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். அடுத்தல the internal resistance of a 2.1 volt cell which gives a current of 0.2 amps through a resistance of 10 ohm is. internal resistance கண்டுபிடிக்கணும். small r அதாவது 2.1 ஓம் மின்கலம். அதான் அப்ப அதோட என்னது EMF. அப்ப EMF epsilon is equal to 2.1 volt. 10 ஓம் மின்தடை வழியே R வந்து அளவு 10 ஓம், 0.2 ஆம்பியர், I is equal to 0.2 ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்தினால் அதன் அகமின்தடை ஸ்மால் r கண்டுபிடிக்கணும். இது டைரக்டா சப்ஸ்டிடியூஷன் தான். ஃபார்முலா நமக்கு தெரியும். R is equal to epsilon minus V by V into R. R நமக்கு தெரியாது. R is equal to V by I. R is equal to R is equal to V by I. நம்மளுக்கு எது தெரியாது? V தெரியாது. V is equal to IR. V is equal to IR. I தெரியும் 0.2 into R அளவு 10, அப்போ 2 வோல்ட். இன்னும் டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணி எப்சிலான் வந்து 2.1 minus 2 by 2 into R10. 2.1 கழிச்சா 0.1 by 2 into 10. 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ஆயிரும். 1/2 1/2னா 0.5 ஓம். V மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். V is equal to IR. ஓம் விதி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து a piece of copper and another of germanium are cooled from room temperature to 80 Kelvin. The resistance of ஒன்னு வந்து காப்பர் இருக்கு, இன்னொன்று வந்து ஜெர்மானியம். ஒரு தாமிர துண்டு மற்றொரு ஜெர்மானிய துண்டு ஆகியவற்றின் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையிலிருந்து 80K வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகிறது. ஒன்று காப்பர், இன்னொன்று வந்து ஜெர்மானியம். சரி, அப்போ என்ன நடக்கு? அது 3 கேஸா கொடுத்துருக்காங்க. அது டெம்பரேச்சர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, அதோட ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. அதோட மின்தடை வந்து குறையுமா கூடுமா? ஃபர்ஸ்ட் வந்து காப்பர். காப்பர்ங்கிறது என்னது? கண்டக்டர். கண்டக்டருக்கு வந்து resistance is directly proportional to the temperature, resistivity or resistance. So as the temperature decreases, resistance decreases. Temperature கூடுனா resistance கூடும், temperature குறைஞ்சா resistance குறையும். directly proportional. அப்போ உங்க temperature என்ன செய்யுது? கூல் ஆகுது, குறையுது. அப்படின்னா cooled from room temperature. இப்போ temperature குறையறதுனால resistance decrease ஆகும். அப்போ காப்பருக்கு decrease ஆகும். ஜெர்மானியம்ங்கிறது என்னது? செமிகண்டக்டர். செமிகண்டக்டருக்கு resistance is inversely proportional to the temperature. அப்போ temperature குறையும் போது resistance கூடும். So as the temperature decreases, resistance increases. அப்போ காப்பருக்கு என்ன செய்யும்? குறையும், ஜெர்மானியத்துக்கு கூடும். ஆன்சர் டி. காப்பர் decreases and germanium increases. அதாவது தாமிரத்தில் மின்தடை குறையும்,
ஆனால் ஜெர்மானியத்தில் மின்தடை அதிகரிக்கும். ரீசன் யோசித்து ஆன்சர் பண்ணிடலாம். இன் ஜூல்ஸ் ஹீட்டிங் லா 15th one, when R and T are constant, R H is equal to I square RT அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். உடனே H is taken along the y axis and I square along the x axis. R and T கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த கிராஃப் என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குமா, பேரபோலா, சர்க்கிள்னு கேட்டிருக்கு. அது ஜூலின் வெப்பநிலையில் R மற்றும் T மாறிலிகளாக உள்ளது. H வந்து எது போறது? YH-லும் I ஸ்கொயர் நினைச்சிடும் XH-லும் வரையப்பட்ட வரைபடம். அப்போ ஜூல்ஸ் H is equal to I square RT. So H RTங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால H proportional to I square. So it directly proportional to I squareங்கிறதுனால அந்த கிராஃப் என்னது? ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஆன்சர் A, நேர்கோடு. தட்ஸ் ஆல். 15 சம முடிச்சிட்டோம். இனிமே நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னது? நீட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். நீட் 2020 கேட்ட கொஸ்டின். அதே கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்கோம். அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் நீ ஒன்னாலே அதை ஒர்க் பண்ண முடியும், நீயே ட்ரை பண்ணலாம். த கலர் கோட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் பிலோ. கலர் கோட் கொடுத்துருக்காங்க, எல்லோ, வயலட், ப்ரௌன், கோல்டு. அதோட வேல்யூ எல்லோன்னு என்ன, எவ்வளவு, அந்த உடனே பிபியில் அந்த டேபிள் காலத்தை எடுத்துட்டா கண்டுபிடிச்சிடலாம். எல்லோவுக்கு 4 அந்த டேபிள் காலம் ஞாபகம் இருக்கணும். வயலட் வந்து 7, ப்ரௌனுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 3வது 10^1. ப்ரௌனு 1 தான், 3வதுங்கிறதால 10^1. இப்போ 47 × 10^1 470 ஓம். 4வது கலர் வந்து டாலரன்ஸ். கோல்டு நேரத்துல 5%. ஸோ 470 ஓம் 5%. ஆன்சர் தேடி எடுத்து எழுதிட்டு 470 ஓம் 5%. ஆன்சர் 3. அடுத்து the solids which have the negative temperature coefficient or resistance, like என்ன பேரு? Insulators only, semiconductors only, insulators and semiconductor metals. ஆன்சர் வந்து இது வந்து டைரக்டா உள்ள கொஸ்டின்ஸ் தான். நம்ம புக்லேயே இருக்கு, பேஜ் நம்பர் 96 எடுத்துக்க. அதில் டேபிள் காலம் கொடுத்துருக்கோம் 2.3. அதை ரெஃபர் பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். நெகட்டிவ் எதுக்கெல்லாம் வருதுன்னா இன்சுலேட்டர்ஸுக்கும் வரும், செமிகண்டக்டர்ஸ் வரும். செமிகண்டக்டர் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கான் கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ்ல வந்திருக்கும். இன்னொன்று வந்து காப்பர் கொடுத்துருப்பாங்க. காப்பர் இட்ஸ் இன்சுலேட்டர். அப்போ அதுக்கும் நெகட்டிவ் வருது. அப்போ நெகட்டிவ் எதுக்கெல்லாம் வரும்? இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர். அந்த டேப்லெட் பார்த்தாலே நீ கண்டுபிடிச்சிடலாம். பழைய புக்கில் இதை நீட்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த புக்கில் அது கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. அந்த டேப்லெட் காலத்தை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இது வந்து நம்ம which of the following graph represents the variation of resistivity rho with temperature T for copper. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்கேன். எது வந்து காப்பருக்கு சூட்டபிளா இருக்கு? காப்பருங்கிறது என்னது? இட் இஸ் அ மெட்டல் கண்டக்டர். அப்போ கண்டக்டருக்கு நம்ம பேஜ் நம்பர் 95ல இந்த டயக்ராம் இருக்கு. கண்டக்டருக்கு இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். லோயர்ல மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இந்த கிராஃப் இதுக்கு இது இதே மாதிரி வருதுன்னு பாருங்க. இதே கிராஃப் நம்மளுக்கு இருக்கு. அப்போ எந்த கிராஃப் வருது? பி. ஆன்சர் அப்போ என்னது? 2. ஆன்சர் 2. ஆன்சர் 2. டைரக்டா நம்ம புக்கிலே இருக்கு. அப்போ இதை கம்பேர் பண்ணியே என்ன செஞ்சலாம்? நீ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2 தான் கண்டுபிடிச்சலாம். டைரக்டா நம்ம புக்கிலே இருக்கு, இந்த கிராஃப் இருக்கு. அப்போ புக்கையும் நல்லா ரீட் பண்ணணும். புக்கை நல்லா கான்செப்டை புரிஞ்சு ரீட் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணா என்ன செய்யலாம்? கட்டாயம் இல்லை என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த ஒரு கொஸ்டின். A charge particle having drift velocity of 7.5 × 10⁻⁻4 meter per second. drift velocity கொடுத்திருக்கு 7.5 × 10⁻⁻4 meter per second. In an electric field கொடுத்திருக்கு 3 × 10⁻⁻10. So E is equal to 3 × 10⁻⁻10 volt per meter. As mobility, அதோட mobility கேட்டிருக்கு. mobilityக்கு ஃபார்முலா mu is equal to VD/E. நம்ம புக்ல இருக்கு. VD சப்ஸ்டிட் பண்ணதும் E சப்ஸ்டிட் பண்ணிருந்தோம். கேன்சல் பண்ணும்போது 3க்கும் 7.க்கு டிவைட் பண்ணும்போது 2 3s are 6, பாயிண்ட் ரிமைண்டர் 1 15, 5 3s are 15, 2.5. இந்த 10⁻⁻10 மேலே போகும்போது +10 ஆயிரும். அப்போ 10 - 4 6. ஸோ 2.5 × 10⁻6 மீட்டர் per volt per second. அடுத்த ஒரு கொஸ்டின். A resistance wire connected in the left gap of a meter bridge balances a 10 ohm resistance in the right gap. லெஃப்ட் கேப்ல உள்ளது நமக்கு தெரியாது, P தெரியாது, Q வந்து அளவு 10 ohm. அது லென்த்தோட ரேஷியோ கொடுத்திருக்கு 3:2. L1 is to L2 அளவு 3:2. இந்த லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இது அடுத்த பார்ட். முதல்ல இதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? P கண்டுபிடிக்கிறோம். P/Q is equal to L1/L2. L1/L2 என்ன? 3/2. அதுதான் ரேஷியோ எடுத்து கொடுத்தாச்சு. அப்போ 3/2.
P கண்டுபிடிக்கணும். 10 அங்க 30/2 30/2 15 ஓம். P கண்டுபிடிச்சிட்டேன். இதான் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஒயர். அந்த ஒயரோட நீள அளவு 1.5 மீட்டர். எந்த ஒயரு? அந்த Pங்கிற ஒயரோட நீளம் வந்து அளவு 1.5 மீட்டர். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? அதோட லென்த் 1 ஓம் அந்த ஒயரோட நீளம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. இது லென்த் ஆஃப் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒயர் வந்து 1.5 மீட்டர். 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒயரோட நீள அளவு 1.5/15. டிவைட் பண்ணோம்னா 15 × 10 - 1 டிவைட் பண்ணோம்னா 1 × 10 - 1 மீட்டர். அதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இந்த 5 சம்மும் பார்த்துருக்கோம். அப்படிதான் இது வந்து அந்த 5 சம்மும் கடைசியில் நம்ம நீட்டில் பார்த்தது 1 2 3 5 சம்மும் பார்த்தோம் அப்படின்னா நீட் 2020 இப்போ ப்ரெசென்ட்டாக 13ஆம் தேதி நடந்த கொஸ்டின்ஸ், அந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உனக்கு ஆன்சர் பண்ணக்கூடியது கொஸ்டின்ஸ். நம்ம புக்கை தரவாக இருந்தால் செஞ்சலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா லெசனையும் தரவு பண்ணிட்டேன்னா நீ நீட்டை பற்றி எதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாமல் என்ன செய்யலாம், ஃபேஸ் பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வழக்கம் போல அசைன்மெண்ட் 21 ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். 2 மார்க் கொஸ்டின் 2, 3 மார்க் கொஸ்டின் 1. வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட்? 3 மார்க் கொஸ்டின் state the applications of Seebeck effect. State the applications of Seebeck effect. அடுத்து தமிழ் மீடியம் கொஸ்டின் 2 மார்க். 1 ஜூலின் வெப்ப விதியை கூறுக. 2 பெல்டியர் விளைவு என்றால் என்ன? 3 மார்க் கொஸ்டின். 3வது கொஸ்டின் சீபெக் விளைவின் பயன்பாடுகள் யாவை? சீபெக் விளைவின் பயன்பாடுகள் யாவை? That's all. We'll continue in the next class. Thank you.